சரிப்பா, கொடுத்துடலாம். டேய், இவர் ரொம்ப முக்கியமானவர்ரா, நல்ல விதமா ட்ரீட் பண்ணணும். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். இவன் என் பையன் தான் சார். ஹாய் சார். அவர் பாத்துப்பாரு. சரி சார். நான் ஒரு வேலையா பக்கத்துல போக வேண்டியிருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்க சார். உட்காருங்க சார். டேய், நீ பாத்துக்கடா. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். அண்ணே சார் கொடு கொடு. பரவாயில்லப்பா, எதுக்குப்பா இதெல்லாம்? இந்தாங்க சார், குடிங்க. அவரோட ரெண்டாவது பையன் தானே நீங்க? ஆமா சார். ம். எம்பிஏ பண்ணிட்டு இருந்தேன். இப்பதான் கடையில ஜாயின் பண்ணிருக்கேன். வெரி குட். உங்க அப்பாக்குன்னு ஒரு பேர் இருக்குப்பா, அத நீங்களும் காப்பாத்தணும். கண்டிப்பா சார். சார், மொத்தம் எவ்வளவு பீஸ் சார் வேணும்? நான் சொன்னது வரைக்கும் தான் சார். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. சரிப்பா, வாங்க. எதுக்கு ரிப்ளை பண்ணும்? சாட்டிங் டீல் இருக்குல்ல. சாட்டிங்லாம் நைட்டு தான். காலையில எனக்கு 1000 வேலை இருக்கும். உங்ககிட்ட பேசிட்டே இருப்பாங்களாக்கும். குளிர் விட்டு போச்சு. இருக்கட்டும் இருக்கட்டும், நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். டீ வேணாம், பித்தம் வரும். பாதாம் பால் ரெடி பண்ணி வை. ஓகே? நின்று ரியாக்ஷன் கொடுக்கறதே இவளுக்கு வேலையா போச்சு. இவ்ளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கானே, இவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. சொல்லுடி. அக்கா, என்னாச்சுக்கா? ராகவ் மாமா கிட்ட செயினை கொடுத்துட்டியா? பாரேன், இத பத்தி மாமா வெளியவே காமிச்சுக்க மாட்டாரு. அன்னைக்கு அந்த கல்யாணமே அவராலதான் நடந்துச்சு. அந்த ஒரு விஷயத்துல அவரை பாராட்டியே ஆகணும். கல்யாணம் நடந்ததுக்கு காரணம் ராகவன் மாமா இல்லடி, மாறன்தான். என்னக்கா சொல்ற? ஆமா, அவன் தான் அந்த செயினை மாத்தி வச்சு நம்மளோட மானத்தை காப்பாத்திருக்கான். ஒரு நேரம் தப்பா தெரியறான், இன்னொரு நேரம் நல்லவனா தெரியறான். அவனோட கேரக்டரை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அக்கா, நான் நம்ம வீட்ல இவ்ளோ தூரத்துல இருக்கேன். எனக்கே மாறன் மாமாவோட கேரக்டர் புரியுது. நீ அங்க பக்கத்துல கூடவே இருக்க, உனக்கு புரியலையா? புரிஞ்சுக்கிறது ரொம்ப ஈஸிக்கா. அவரு ரொம்ப பிராக்டிக்கலான ஆளு. தனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுனா இறங்கி செய்வாரு. தெரியாம கூட யாருக்கும் கெடுதல் பண்ணணும்னு நினைக்க கூட மாட்டாரு. நீதான் அவரை சரியா புரிஞ்சுக்காம இருக்க. பரவாயில்ல, இப்பவாவது உனக்கு அந்த விஷயம் புரிஞ்சுதே. இன்னும் போக போக இன்னும் நிறைய விஷயம் புரியும்க்கா. அக்கா, சரி சரி, நான் கூப்பிடுறேன். சரிக்கா, பாய். என்னடி இது? பாதாம் பால் கேட்டா செயின் கொடுக்குற. குளிச்சுட்டு வந்தா செயின் கொடுப்பீங்களா உங்க வீட்ல? இதுவும் செயின் தானே? இல்லையே. அப்புறம் இது யாரோடது? எனக்கு எப்படி தெரியும்? ஆனா இது ஏன் செயின் இல்ல, அது வேணா எனக்கு தெரியும். ஒரு தங்க செயினை கொண்டு வந்து இது உன்னோட தானே கேக்குறேன். என்னோடது தானே வாங்கி உன் பாக்கெட்ல எடுத்து வச்சுக்க தெரியாதா? அது ஏன் பொருள் இல்லையே. அது தங்கமா இருந்தா என்ன, வைரமா இருந்தா என்ன, அது நமக்கு சொந்தம் இல்லையே. I don't want. சத்தியமா சொல்லு, இது உன்னோடது இல்ல. குடு. இது ஓ ஓ இந்த செயினா? இப்பதான் ஞாபகம் வருது. இது ராகவனோடது. கொண்டு போய் கொடுத்துரு. எனக்கு தெரியும், சும்மா சமாளிக்காத. உண்மையை சொல்லு. என்ன உண்மையை சொல்லணும்? இது உன் செயின் தானே? உன் கழுத்துல இருந்து நீ தானே கழட்டி மாத்தி வச்ச? சொல்லு. மாற, எனக்கு எல்லாமே தெரியும். ஆமா, நான் தான் மாத்தி வச்சேன்.
அதுக்கு என்னப்ப? இதே நீ இத்தனை நாளா என்கிட்ட சொல்லல. இது என்ன திருப்புகளா? சொல்ல சொல்ல வாய் மணக்க. அன்னைக்கு அங்க அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்துச்சு. அந்த டைம்ல என்ன பண்றதுன்னு தெரியல. நல்ல வேலை டிசைன் ஒண்ணா இருந்ததுனால மாத்தி வச்சிட்டேன். அதுவும் என் அத்தை எடுத்து கொடுத்தனால தான் செய்ய முடிஞ்சுச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா? இதெல்லாம் நோட்டீஸ் அடிச்சா ஓட்டிட்டு இருப்பாங்க. ஆலயம் மாட்டேன். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? நீ மட்டும் அதை செய்யலனா கண்மணியோட கல்யாணமே நடந்திருக்காது. அப்பெல்லாம் சொல்ல முடியாது. நீ நினைக்கிற மாதிரி எங்க அப்பா அவ்வளவு ஈஸியெல்லாம் விட்டுருக்க மாட்டாரு. அது ஒரு சின்ன பிரச்சனை. ஏதோ இந்த செயின்னால அது சால்வ் ஆச்சு. அவ்வளவுதான். சரி, இந்த செயினை இப்ப எங்க அம்மா திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்ப இதை என்ன பண்ணும்? வித்து செலவுக்கு வச்சுக்கோ. படிப்பு வேற போயிட்டு இருக்குல்ல. எனக்கு யாரோட பணமும் தேவையில்ல. சரி, பணம் தேவையில்லைன்னா அன்பளிப்பா வச்சுக்கேன். என்ன அன்பளிப்பு? என்னோட அன்பளிப்பு இந்த செயின் நீயே வச்சுக்கோ. நான் எதுக்கு உன்னோட செயினை வச்சுக்கணும்? நான் கொடுத்த எதுவுமே நீ வாங்க மாட்டேன்றல்ல. இப்ப இந்த செயினை நீ வாங்கலனா அப்புறம் அந்த கையெழுத்து. அப்பா சாமி, இந்த கையை எடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு அதையே பாடி என்ன டார்ச்சர் பண்ணாத. சரி, நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்ட. ஓகே, ஒரு விதத்துல ஒத்துக்கிறேன்.